கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் நடுவிலே கடந்து வர கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் நான் வாசித்த இந்த சம்பவத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆசா என்று சொல்லுகிறதான யூதாவின் ராஜாவின் நாட்களிலே அந்த ராஜாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியர்கள் 10 லட்சம் பேர் வருகிறார்கள். 10 லட்சம் பேர் யுத்தம் பண்ணும்படி வருகிறார்கள். 9வது வசனத்தை வாசியுங்கள். 9வது. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு பரேசா மட்டும் வந்தான். அல்லேலூயா. 10 லட்சம் ஜனங்களோடு கூட, ராணுவத்தோடு கூட இந்த எத்தியோப்பியனாகிய சேரா ஆசாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படி வருகிறார். ஆசா இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலைமையிலே அவன் என்ன செய்கிறான் பாருங்க. நம்ம படித்த வசனம், அவன் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறான். ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். தகப்பனே, எனக்கு பலன் இல்லை, எனக்கு இந்த ஜனத்தை எதிர்ப்பதற்கு பலன் இல்லை, இந்த ஜனத்துக்கு முன்பதாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை, இவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு பலன் இல்லை. ஆகவே இந்த ராஜா என்ன செய்கிறார்? பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தால், நீர் எங்களுக்கு உதவி செய்தால் கட்டாயம் நாங்கள் என்ன செய்வோம்? ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஆமென். எத்தனை லட்சம் பேர் எதிராக இருக்கட்டும், எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக இருக்கட்டும், அல்லது எத்தனை போராட்டங்கள் நமக்கு விரோதமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான சூழ்நிலைமைகள் நமக்கு முன்பதாக நின்றாலும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்து முடிக்கிறவர், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், இந்த கால வேளையிலே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று அன்றைக்கு சொன்ன தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு அவளுக்காக யுத்தம் பண்ணினார். அதுபோல அவருக்கு எல்லாவற்றையும் செய்வது லேசான காரியம். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை உடைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்களை எதிர்த்து ஜெயிப்பது தேவனுக்கு லேசான காரியம். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த பகல் வேளையில் தேவனுடைய பிள்ளையே,
சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீர்கள், சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதீர்கள். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் பெரிய காரியம் செய்கிறவர். எந்த சூழ்நிலைமை உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் நீங்க சொல்லணும், என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு லேசான காரியம். எனக்காக அவர் எல்லாவற்றையும் லேசாய் செய்து விடுவார், ஈஸியாய் செய்து விடுவார். அல்லேலூயா. எதுவுமே எனக்கு கஷ்டம் இல்ல, நான் தேசத்தை சுதந்தரிப்பேன். சொல்லுங்க, தேசத்தை சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. எனக்காக கட்டாய ஆண்டவர் ஒரு கிரியை செய்ய போகிறார். எனக்காக தேவன் கிரியை செய்ய போகிறார். ஒருவேளை நான் பலன் இல்லாதவராய் இருக்கிறேன், பலனற்றிருக்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் ராணுவத்தை பார்த்தா அல்லது பிரச்சனைகளை பார்த்தா தானே அவனுடைய பலன் என்ன செய்யும்? கரைந்து போயிடும். நம்மளால முடியாத அளவுக்கு நமக்கு சில வியாதிகளை பார்த்தா, சில பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளும் போது நமக்குள்ள பலன் இல்லாம போயிடும். சில சூழ்நிலைமையில பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிற பலனும் கரைந்து போயிடும். நீங்க படிக்கும் போது அவருடைய பல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டு வரும்போது இந்த 10 பேரை வேவு பார்ப்பதற்கு அனுப்புகிறார் மோசே. அவர்கள் போய் அங்க தேசத்துல செய்திகளை கொண்டு வரும்போது என்ன செய்திகளை கொண்டு வந்தாங்க? இந்த 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க தேசத்துல அவர்கள் கொடியமானவர்கள், அவர்களுக்கு முன்னாடி நம்மளால் நிற்க முடியாது. அப்படி சொன்ன இந்த ஜனங்களுடைய இருதயம் என்ன செய்து போச்சு? கரைந்து போயிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட லட்சக்கணக்கான மக்களுடைய இருதயம் கரைந்து போய்விட்டது, பலனற்று போய்விட்டார்கள், பலவீனமாகி விட்டார்கள், சோர்ந்து போனார்கள், தளர்ந்து போனார்கள். 2 பேர் சொன்னார்கள், இல்லை, அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அவர்களுக்குள்ள தேவ வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் சொன்னார்கள், முடியும், நாம் கட்டாயம் அதை சுதந்திரிப்போம். அவர் சொல்லுகிறார்கள், எளிதாய் அதை சுதந்திரிப்போம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை இருதயத்தை கரைய பண்ணுகிற சூழ்நிலைமைகளை உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணுகிற சோர்வையும் கலக்கத்தையும் கொண்டு வருகிற சூழ்நிலைமைகள் ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் மாற்றுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடித்து சொல்லுங்க, இதெல்லாம் மாற்றுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அதனால அந்த ஜெபத்தை பாருங்க, அவர் என்ன அருமையான ஒரு ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க. நான் வேகமா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனா இருக்கட்டும், பலன் இல்லாதவனா இருக்கட்டும், யாருக்கு நீர் உதவி செய்கிறீரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமென். நீங்க வேதத்துல நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கிறது, பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யார் பக்கத்துல நின்னாரோ அவங்க தான் ஜெயித்தாங்க. ஒரு தடவை அசிரியா ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு, யூதாவின் ராஜாவுக்கு எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்து, உங்களுக்கு தெரியும், வேத புஸ்தகத்தை நீங்க படித்திருப்பீங்க, எத்தனையோ அதை வாசித்திருப்பீங்க, அந்த வசனங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நன்றாக தெரியும். அவர்களை நெருக்கின போது எல்லாரும் பயப்படுகிறார்கள். ஆனா எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். அந்த எசேக்கியா ஜெபிக்கிறார், தேவனை நம்பி இருக்கிறார், தேவனை சார்ந்திருக்கிறார், தேவனை பிடித்திருக்கிறார். அவருக்கு என்ன நம்பிக்கை? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நம்பி இருக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அந்த ரொம்ப நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ராஜா அனுப்பினதான அந்த மனுஷன் சொல்றான், ரப்சாக்கேன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அவன் சொல்றான், அந்த மந்திரி எசேக்கியா யாரை நம்பி இருக்கிறான்? இதுவரைக்கும் அசிரிய ராஜாக்களுடைய கைக்கு எந்த தேவர்களாவது காப்பாத்திருக்கிறாங்களா? அவர்கள் தேசத்தை தப்புவித்திருக்கிறாங்களா? இல்லை, ஒரு தேசத்தை கூட எந்த தேவர்களும் தப்புவிக்கவில்லை. அப்பொழுது எசேக்கியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே, இவன் இப்படி சொல்லுகிறான், அவைகள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, அவைகள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, அவைகள் அந்த தேசத்தை காப்பாற்ற முடியல, ஆனால் நீர் உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, ஆகவே நீர் வல்லமை உள்ளவர், உம்மை சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது தேவன் தீர்க்கதரிசி அனுப்பினார். தேவன் அந்த ராஜாவே திரும்பி போக வச்சிட்டாரு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் தெரியுமா? பலன் உள்ளவனாய் இருக்கட்டும், பலவீனம் இல்லாதவனாய் இருக்கட்டும், கர்த்தர் அப்படியே பட்சத்தில் இருப்பாரே. ஆனால் நமக்கு விரோதமாய் நிற்க முடியாத ஒரு வல்லமைகளோ இந்த பகல் வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நெருக்கமான சூழ்நிலைகளிலே தேவனோடு நெருங்க வேண்டும், தேவனோடு நெருங்க வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். உண்மை நான் விட்டு விலக மாட்டேன், நீதான் எனக்கு யுத்தம் பண்ண வேண்டும், எனக்காக கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் நெருக்கப்படுகிறேன், நான் உபத்திரப்படுகிறேன், நான் நெருக்கத்தில் வாழ்கிறேன் என்றவரை பற்றும் போது, அவரை உறுதியாய் பிடிக்கும் போது அவருடைய ஒரு வல்லமை அவர் நமக்காக அனுப்புவார். அவருடைய வல்லமை உள்ள கரத்தை நமக்காக நீட்டுவார். அவருடைய கிரியை அவர் வெளிப்பட செய்வார். ஹல்லேலூயா. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, தோற்று போக கர்த்தர் விட மாட்டார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். எந்த காரியத்தை உங்களால செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதை ஆண்டவர் லேசாய் செய்ய போகிறார். ஆமென். என் ஆண்டவருக்கு எல்லாமே ஈஸின்னு சொல்லுங்க. இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்பது என் ஆண்டவருக்கு ஈஸியான காரியம். உங்களை ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருக்கு ஈஸியான காரியம். உங்களை உயர்த்துவது என் ஆண்டவருக்கு எளிமை ஈஸியான காரியம், லேசான காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல நம்ம சொல்லணும், உங்களுக்கு எல்லாமே ஈஸி ஆண்டவரே. நீங்க சொல்லணும், வாயை திறந்து எப்பவும் சொல்லணும், கடினமான செருபாபேலுக்கு முன்பதா மகா பர்வதமே சமபூமியாவாய். ஹல்லேலூயா. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். தாவீது சின்ன பையன், கோலியாத் பயங்கர யுத்த வீரன். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஓடி ஓடி ஒழிக்கிறாங்க. ஆனா தாவீது அவனை பார்த்து பயப்படவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரியவனாயிரு, என் ஆண்டவருக்கு லேசான காரியம். நான் தேவனுடைய நாமத்துல வந்திருக்கிறேன், என் ஆண்டவருடைய நாமத்துல வருகிறேன். என் வாழ்க்கையிலே நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா நெருக்கத்துக்கு மேல நெருக்கம் தாவீது வாழ்க்கையில கடந்து வந்தது. ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் தாவீதை தோற்று போக விடவில்லை. அவன் போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு முன்பதாக தடைகளை உடைத்தார், ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நம்மை நடத்துவார். தேவனுடைய பிள்ளையே, ஆகவே எது உனக்கு முன்பதாக கடினமா இருக்கிறதோ நீ சொல்லணும், எனக்கு இது எளிதான காரியம், என் ஆண்டவருக்கு இது எளிதான காரியம். சில ஜனங்கள் சொல்கிறாங்க, எளிதாய் நாங்கள் ஜெயிப்போம். யோசுவாவும் காலேபும் எளிதாய் நாம் அதை சுதந்திரிப்போம். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஈஸியாய் நாம் பெற்றுக் கொள்வோம். எளிதாய், எளிதாய் எல்லாரும் சொல்லுங்க, இது கடினம் அல்ல, கடினம் அல்ல, இது கஷ்டம் அல்ல. நம்ம கூட இருக்கிறவருக்கு எல்லாம் ஈஸி, எல்லாமே ஈஸி. ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். சொல்லுங்க, விசுவாசம் உள்ள வரணும். சாத்தா கொண்டு காட்டுவான், உனக்கு முன்னாடி இருக்கிறத பாரு கோலியாத், உனக்கு முன்னாடி இருக்கிறது பாரு மகா பர்வதம், உனக்கு முன்னாடி இருக்கிறது பாரு 10 லட்சம் மக்கள், சேராவும் எத்தியோப்பியரும் 10 லட்சம் மக்கள். நீ இவங்களுக்கு முன்னாடி என்ன செய்வ? நம்ம சொல்லணும், எனக்குள் இருக்கிறவர் அதை விட பெரியவர். எனக்குள் இருக்கிறவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் வல்லமை உள்ளவர். அவர் எனக்குள் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள உருவாகும். வியாதியா, பலவீனமா, போராட்டமா, அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துடா. சகலவற்றையும் மாற்றுகிற தேவன் மேல விசுவாசம் நமக்குள்ள வந்துடா. அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை நம்ம மேல அப்படியே இறங்கி வரும். அவருடைய வல்லமை அப்படியே இறங்கி வரும். அவருடைய கிருபை நம்ம மேல இறங்கி வரும். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகளும் ஊடாமானாரா தனாராபா ரிமானாபா கபாரா தனாராபா திராபாலாபா சந்தராபாலாபா துடாபாலாபா. பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், சத்துடைய வல்லமைகள் வானத்துக்கு பூமிக்கு அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக, ஜனங்களை விட்டு விலகுவதாக, ஜனங்களை விட்டு விலகுவதாக, தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக. கடினமான காரியங்களை லகுவாய் மாற்றுகிற தேவனுடைய அபிஷேகம் எல்லாரும் கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. ஓ லாபா லாகா ரியா லாபா துடாபா. தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். அத்தகார வல்லமைகள் வெளியேறட்டும், பொல்லாத வல்லமைகள் வெளியேறட்டும். அற்புதங்களை செய்கிற தேவன் வல்லமையினால் நிரப்புக. வல்லமை வல்லமை வல்லமை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஆவியானவரே, ஆவியானவரே,
எல்லாம் உங்களுக்கு லேசான காரியம், எல்லாம் உங்களுக்கு லேசான காரியம். கடினமானவைகளை லெகுவாய் மாற்றுகிற தேவன், போராட்டத்தை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், உனக்கு விரோதமாய் இருக்கிற யுத்த வல்லமைகளை இல்லாமல் ஆக்குகிற தேவன். ஒரு வார்த்தையை சொன்னா போதும், ஒரு வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வார்த்தை, ஒரு காற்று, ஆமென், ஒரு காற்று, ஒரு வார்த்தை, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறா, என் வீட்டுக்கு நீ வராண்டாப்பா, நான் தகுதி இல்ல, உம்முடைய கால் என் வீட்டுல படுவதற்கு, ஆனா நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தை போதும். ஏன்னா உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இதெல்லாம் உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. என் வேலைக்காரரை சுகமாக்குவது உமக்கு லேசான காரியம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள், அவர்களுக்கு ஆகாரம் வேணும். எல்லாருக்கும் இறைச்சி குடிப்பீரான ஜனங்கள் அங்க கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே சந்தேகப்படுறாரு, மோசே எவ்வளவு பெரிய தேவ மனுஷன், அவருக்கு இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி நான் இறைச்சி கொடுக்க முடியும்? ஒரே ஒரு காற்று, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரே ஒரு காற்று. சொல்லுங்க, ஒரே ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு, ஆமென், பாளையம் முழுவதும் நிரப்பிட்டு, ஒரே ஒரு காற்று, ஒரே ஒரு காற்று, ஒரே ஒரு வார்த்தை, சூழ்நிலைமை அப்படியே மாற்றுகிறது, சூழ்நிலைமை அப்படியே மாற்றுகிறது. ஒரு வார்த்தை அப்படியே நிலைமையை மாற்றுது, ஒரு காற்று அப்படியே நிலைமையை மாற்றுது, அப்படியே சகலத்தையும் மாற்றுகிறோம். ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு லேசான காரியம். அவர் சொன்னால் அப்படியே ஆகும், அவர் சொல்ல அப்படியே ஆகும், அவர் சொல்ல அப்படியே ஆகும். அவருக்கு எதுவுமே கடினமானது அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு கடினமானது அல்ல. ஒரு வார்த்தை சொன்னாரு, வெளிச்சம் உண்டாகட்டும், உண்டாயிற்று. அவர் ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்லுவார், ஒரு காற்றை உங்களுக்காக அனுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை சொல்லுவார், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடி சொல்லுங்க, ஒரு வார்த்தையை அனுப்புவார், ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்லுவார், ஒரு காற்றை உங்களுக்காக அனுப்புவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதுங்க, நமக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயராதுங்க. தேவன் எல்லாத்தையும் லெகுவாய் மாற்ற நம்ம கூட இருக்கிறார். நம்மகிட்ட அவர் சொல்லுகிறார், எனக்கு இது லேசான காரியம், நான் உன் கூட இருந்து உனக்கு லெகுவாய் மாற்றுவேன், கடினமான எல்லாத்தையும் லெகுவாய் மாற்றுவேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, அந்த ஜெபத்தை நீங்க பார்க்கும்போது என்ன சொல்றாரு? உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. அடுத்து சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஆண்டவரே எங்களுக்கு துணை நில்லுங்கப்பா. யார்கிட்ட துணை கேட்கிறாரு? யார்கிட்ட துணை கேட்கிறாரு? எந்த மனுஷருடைய உதவி அல்ல, எந்த மனுஷனுடைய உதவி அல்ல. எங்களுக்கு துணை, எங்களுக்கு உதவி. வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். முழங்கால் போட்டு ரூமை பூட்டிட்டு, மத்தேயுவில் ஆண்டவர் சொன்னார்ல, அவன் வீட்டை பூட்டணும், அப்படிதானே? அரை வீட்டை பூட்டிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா பரமபிதா அவன் ஜெபத்தை கேட்பான். ஹல்லேலூயா. மனுஷனை நம்பாத, மனுஷனை சார்ந்திருக்காத, கர்த்தர்ட்ட சொல்லு, ஆண்டவரே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, நீங்க எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு மகாபரிய பலனாயிருப்பேன், நான் உனக்கு மகாபரிய கேடகமாயிருப்பேன். என்ன வல்லமை உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ என்னை துணையாக நம்பும் போது, எனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கும் போது உனக்கு விரோதமாய் நிற்பவர் யார்? உனக்கு விரோதமாய் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. யார் உனக்கு விரோதமாய் நிற்க முடியும்? அல்லேலூயா. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவன் உனக்கு துணையாக இருக்கிறார்.
மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? எந்த எதிர் வல்லமைகளை பார்த்து பயராதுங்க. ஆமென். எபிரேயர்ல நீங்க வாசிக்கும் போது மனுஷன் என்ன செய்வான், என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவன் எனக்கு சகாயர், தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் என் பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறபடினால நான் பயப்படேன். 1000 பேர் வந்தாலும் 10000 பேர் வந்தாலும் நான் பயப்படேன். ஏன்னா என் கர்த்தர் எனக்கு துணை. ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டு பரிசுத்தவான்களிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார். வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு துணையாக இருக்கிறார். உங்கள் ஊழியத்துக்கு துணையாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறார். பயப்படாதுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவரே, நீர் எனக்கு துணை நில்லு. என்ன சொல்றாரு ஆசா? ஆசா என்ன சொல்றாரு? எங்களுக்கு நீர் துணை நில்லும். இந்த நீங்க கவனிங்க, எங்களுக்கு நீர் துணை நில்லும். வேற யாருடைய துணை வேண்டாம். வேற யாருடைய துணையும், கர்த்தர் நமக்கு துணையா இருந்தா போதும். அது ஆசாவுடைய அன்னைக்கு இருந்த விசுவாசம். அடுத்து பாருங்க சொல்றாரு, வாசிங்க. எங்களுக்கு துணை நில்லும். அடுத்தது உம்மை சார்ந்து. சொல்லுங்க, யார சார்ந்து? கர்த்தரை சார்ந்து. ஆண்டவரே, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே இந்த ஏராளமான ஜனத்துக்கு விரோதமாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரே ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். எந்த சூழ்நிலைமையிலையும் கர்த்தர் தான் உங்களுக்கு துணை. அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலைமையிலும் நீங்க யாரை சார்ந்து கொள்ளணுமா? கர்த்தரை தான் சார்ந்து. ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் மாறாதவர். மீது எல்லாம் மாறும். எல்லா மனுஷரும் மாறிடுவான். நீங்க நம்புற எல்லாமே மாறிடும். மாறுமா மாறாதா? புருஷன் மனைவியை கொல்றான், மனைவி புருஷனை கொல்றான். பெற்றோர் பிள்ளைகளை கொல்றாங்க, பிள்ளைகள் பெற்றோரை கொள்ளுது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது. ஒரே ஒருவர் தான் நம்ம சார்ந்து கொள்ள முடியும். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு மட்டுமே. நீங்க அவரை சார்ந்து இருங்க, அவர் உங்களை வெட்கப்படவே விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க அநேக நேரங்களில் நம்ம நிறைய நேரங்கள்ல தேவனை விட்டு போயிடும். நீங்க இப்ப கூட இந்த ஆசா கூட, இந்த ஆசாவை கூட நீங்க பற்றி படிக்கும் போது இவர் தேவனையே சார்ந்து இருந்தாரா? இங்க சொல்றாரு, நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு. என்ன சொல்றாரு? உண்மையே சார்ந்து இருக்கிறேன். ஆனா தீர்க்கதரிசி ஒரு நாள் வந்தார். 17வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் நூபியரும் மகா சேனைகளா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து இருந்தபோது அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அவர்களை உம்முடைய கையில் அவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீர் அன்றைக்கு கர்த்தரை சார்ந்திருந்தீர். நீர் அன்றைக்கு கர்த்தரை சார்ந்திருந்த போது கர்த்தர் அவர்களை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு அந்த 10 லட்சம் ஜனங்களை கண்டு நீர் பயப்படவில்லை, கர்த்தரை சார்ந்து கொண்டீர். அதாங்க சொல்லப்பட்டது. ஆனா அதே ஆசா என்ன பண்றான்? அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டான். பல்ட்டினா எப்படி? நான் சொல்றது உங்களுக்கு விளங்கல போல. பல்ட்டினா கர்த்தரை தான் சார்ந்து இருந்தா. ஆனா திடீர்னு பாருங்க, 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாரிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நீர் உம்முடைய
தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் ராணுவம் ஆ. உமது கைக்கு தப்பி போயிடுச்சு. இப்ப இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன, ஒரு நாள் 10 லட்சம் பேர் யுத்தம் பண்ண வந்தார்கள். அந்த 10 லட்சம் பேர் யுத்தம் பண்ண வந்த போது இந்த ராஜா யாரை சார்ந்து கொண்டான்? கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஆண்டவரும் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அவர் யுத்தம் பண்ணினார். எத்தியோப்பியர்களை துரத்தினார். எத்தியோப்பியர்கள் ஓடினார்கள். இவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். இவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய கொள்ளைகளை எல்லாம் அவர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள். அங்க நீங்க வாசித்தா தெரியும். நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரம் கடைசியில நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். வாசிங்க. ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் 13 அவசரம் படிங்க. 12ல இருந்தே வாசிங்க. சீக்கிரம் 12ல இருந்து 14ஆம் அதிகாரம் 12ல இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இவர்கள் தேவனை சார்ந்து கொண்டார்கள். எத்தியோப்பியர்கள் ஓடினார்கள். ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது நிற்க முடியாது. இதே வேலையை ஆண்டவர் எகிப்தியருக்கு செய்தார். எகிப்தியருக்கு விரோதமாய் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டினார். அப்பொழுது அவர்களுடைய ராணுவங்கள் என்ன செய்தது? அவருடைய ரதங்கள் கலந்து போச்சு. எல்லாம் உருளைகள் எல்லாம் எகிப்து யாத்ராமத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக அவர்கள் சொன்னாங்க, இஸ்ரவேலின் தேவன் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லவர். அல்லேலூயா. ஓடிட்டான். இப்ப ஓடுற இவங்க பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. பின்தொடர்ந்து போய் வாசிங்க. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் துரத்திட்டே போறாங்க. மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப அவர்கள் பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். சொல்லுங்க, கையை உயர்த்தி. முறிந்து விழுந்தார்கள். திரும்ப அவங்க பலன் கொள்ளாதபடி முறிந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை சார்ந்து கொள்ளும் போது உனக்கு விரோதமாய் வருகிற வல்லமைகள் திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழும்படி கர்த்தர் செய்வார். திரும்ப அந்த வல்லமைகள் எழும்ப விடமாட்டார் ஆண்டவர். அவைகளை நீ திரும்ப பலன் கொள்ள தேவன் விடமாட்டார். திரும்ப நீ அவைகள் பலன் கொள்ள முடியாது. நீ யாரை சார்ந்திருக்கணும்? எந்த பிரச்சனை உனக்கு விரோதமா வரட்டும், நீ தேவனையே சார்ந்திருந்து பார். கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அந்த விஷயத்துல ஜெயமெடுப்பீர்கள். எந்த வல்லமோ உனக்கு விரோதமா வந்ததோ அது முறிந்து விடும். அதுக்கு மேல அது ஜெயம் எடுக்க முடியாது. கொஞ்ச நாள் போராடும், குறிப்பிட்ட காலம் போராடும். நீ தேவனையே தான் சார்ந்திருக்கணும். தேவனையே சார்ந்திருக்கிறேன், திடீர்னு நம்ம நம்பிக்கை அப்படி திருப்பிடக்கூடாது. தேவனை சார்ந்து என்ன பிரயோஜனம்னு கேட்டக்கூடாது. பொறுமை. எல்லாரும் சொல்லுங்க, பொறுமை. சொல்லுங்க, பொறுமை. நான் தேவனை தான் சார்ந்திருக்கிறேன், ஆனாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நல்லதுதான். ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் செய்ய போறாரு. ஒரு வேளை வரப்போகுது, அவர் முறியடிப்பார். அப்பொழுது அவர்கள் முறிந்து விழுவார்கள். அதுக்கு பிற்பாடு அவர்கள் பலன் கொள்ள முடியாதபடி அவர்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள். ஆனா நீ என்ன செய்வ? நீ என்ன செய்வேன்னு பாருங்க. வாசிங்க. அவருடைய சேரைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்களை மிகுதியாக கொள்ளை அடிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய அத்தனை பொருட்களையும் எடுக்கும்படி கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 14ஆம் வசனம். முறியடித்தார்கள், பயங்கரம் உண்டாயிற்று, கொள்ளையிட்டார்கள், அவைகளின் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மிகுதியாய் அகப்படும். ஒண்ணு இல்ல ஆண்டவரே, மிகுதியாய் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். ஐயா, நான் நெருக்கப்படுற ஆண்டவரே, உங்களுக்கு லேசான காரியம். எனக்கு முன்னாடி சத்துருக்கள், போராட்டங்கள், எல்லா பாடு, என்ன நெருக்கம் ஆண்டவரே, என்ன துன்பம் ஆண்டவரே, எல்லாம் நன்மைக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இத பொறுமையோடு சகிக்கணும். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன பொறுமை? அல்லேலூயா. நம்புறவங்க எல்லாம் ஏமாத்திட்டு போயிருவாங்க.
ஊழியம்னா ஊழியத்துல ரொம்ப நம்ம நம்புற எங்க சபையில ஒரு நாள் ஒரு நல்ல குடும்பம், அவங்கதான் தசமாவே கொடுப்பாங்க. அந்த குடும்பம் தான் எங்க சபையில தசமாகும். அது எதுக்கு? கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவர் ஒரு 3000 ரூபாய் தசமாக கொடுப்பாரு. அப்போ அந்த குடும்பம் அப்படியே வெளியில போகுது. அப்படி பார்த்தா அதுக்கு பிறகு காணிக்கை கொடுக்க யாருமே இல்லை. ஏசப்பா, அப்ப நான் வந்து அந்த காணிக்கையில் எடுக்கிறது இல்லை, தொடர்றது இல்லை. அது எங்க அப்பா தான் பார்ப்பாங்க. ஆனா நான் வந்து என்ன செய்யறேன், ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். எனக்கு என்னன்னா அந்த ஊழியம் வளரணும், ஆண்டவரா மயப்படும். அப்ப நான் வந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த 3000 ரூபாய் கொடுக்குற ஆளு வெளியில போகுது. அவர் அதுக்கு முன்ன 1800 இப்படி கொடுப்பாரு, 2000 இப்படி கொடுத்து 3000 வந்திருக்கு. 3000 வந்த உடனே வெளியில போறேன். சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடுத்து என்ன பார்த்தா ஆண்டவர் என்ன செய்தாருன்னா இதை விட 5 மடங்கு கொடுக்குற ஆள் எழுப்புறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இவருக்கு 5 15 6 மடங்கு கொடுக்கக்கூடிய ஆட்களை எழுப்புறாரு. ஒரு ஆளில சொல்லுங்க. இது ஆண்டவருடைய வல்லமை. ஆமென். அப்ப வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்போ எங்களுக்கு ஒரு 3 ரூமு தான். அது என்னுடைய கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த நேரத்துல கட்டுறது. அப்போ நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியில வரேன். அம்மாட்ட சொல்றேன், அம்மா வீடு அகத்து பெருசா ஆக போகுது, இவர் வெளியில போகுது, இந்த குடும்பம் வெளியில போகுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, வீடு பெருசாக போகுது நீ சொல்லு அப்படின்னு. நான் சொன்னேன், வீடு பெருசாக போகுதுமா அப்படின்னு. பாத்தீங்கன்னா பெருசாயிட்டு ஆளு வெளியில போறாலும் தேவ சித்தத்தை தேவன் செய்வார். ராமன் சொல்லுங்க, ஒரு அழில சொல்லுங்க. வரும் 3க்கு போனா 3 கொடுக்கறது போனா 15 கொடுக்கறத கர்த்தர் கொண்டு வருவார். யாரை சார்ந்திருக்கிறோம் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை. தேவன் ஒரு பாட்டு பாடுவோம், உங்களுக்கு தெரியுமில்ல? தேவனை சார்ந்து வாழ்கின்ற என்றோ, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றோ விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஆமென். அவரது அறிந்த எனக்கு அவரே. ஆமென். அல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. Amen. ஆனந்தமே. Hallelujah. ஆனந்தமே. நன்றி அப்பா இயேசுவே. ஆமென். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை சார்ந்திருக்கணும்? போகிறத பார்க்காதுங்க, கர்த்தர் கொண்டு வர போறத பாருங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாட்டாலும் ஆலயங்கிச்சோம் அவருடைய சபையில ஒரு விசுவாசியும் கிடையாது. அவரு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவது போல பிரசங்கம் பண்ணுவார். யாரு? பாலயங்கிச்சோம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியல, பல 8 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் அந்த சபையில கர்த்தர் கொடுத்தார். கொரிய தேசம் முழுவதும் கர்த்தர் அவருக்கு கொடுத்துட்டார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொரிய தேசமே பெரிய ரட்சிக்கப்பட்ட தேசமா மாறுச்சு இந்த ஒரு மனுஷனால. ஆண்டவரே சார்ந்திருந்தார். டி மோகன் பாஸ்டர் சென்னையில இருக்கிறார். அவர் வந்து இந்த விசுவாசத்துல 30 பேருக்குரிய ஆலயம் கட்டும்போது 30 பேர் ஆண்டவர் கொடுத்தாராம். 50 பேருக்கு ஆலயம் கட்டும்போது 50 பேரை கொடுத்தாராம். அதுபோல 500 பேருக்கு ஆலயம் கட்டும்போது 500 பேரை கொடுத்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5000 பேருக்கு அடுத்த ஆலயம் கட்டும்போது 5000 பேரை கர்த்தர் கொடுத்தாராம். இப்ப என்ன கட்டிருக்காரு தெரியுமா? அப்ப 5000 பேருக்கு கட்டும்போது 20000 பேரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ 4 ஆராதனை நடந்தது. இப்போ 56 ஏக்கர் இடம் வாங்கி 6 ஏக்கர்ல சர்ச்சு. எப்படி சென்னையில நடந்து பாத்தீங்களா? பகலையோ கேள்விப்படலையோ? சென்னையில போன இந்த மாசத்துலதான் டெடிகேஷன் பிரதிஷ்டை, பெரிய சர்ச். அப்ப பாருங்க, இன்னைக்கு என்னன்னா தேவனையே சார்ந்து இருக்கும் போது இல்ல அவங்க எல்லாம் உபத்திரவத்தை பாக்குறீங்க. ஐயோ, இங்க கிராமங்கள்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கால நாட்களில் இந்த கிராமங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை துண்டுபடுத்தி கொடுக்க போவாங்க. இங்க சுத்தி சென்னையில இருந்தாலும் இந்த பகுதிகள் எல்லாம் அப்படி சுத்தி சுத்தி அப்படி மாவட்டங்கள், தூத்துக்குடி இந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த டிராக்டர் எல்லாம் கொடுக்கறது, ஊழியம் செய்யறது, அப்படி பாடுபட்டவங்க. ஊழியத்துல
ஒரு அவரை குறித்து சரித்திரம் நான் கேட்டேன். 30 விசுவாசிகள் இருக்கும்போது அவரை விரட்டி விட்டாங்களாம். அவர் தேவ சமூகத்துல அழுதாரு, தேவனை சார்ந்து இருந்தாரு. இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய சர்ச்சா கொடுத்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. தேவனால ஆகாத காரியம் ஒன்று உண்டா? சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை சார்ந்து இருக்கிறோம்? என்ன சூழ்நிலைமையிலும் சொல்லுங்க, நான் ஆண்டவரை நம்புவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உண்மை சார்ந்து கொள்ளுவாப்பா, உங்களை விட்டுட்டா எங்க போவேன்? எத்தனை லட்சம் எதிர்க்கட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், ஒண்ணு இல்லாம இருக்கட்டும். பைபிள் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவன். அப்படிதானே? அப்ப நீங்க சொல்லணும், நீங்க எல்லாம் விசுவாசிகளும் சொல்லணும், இந்த ஆலயத்தை ஆண்டவர் சீக்கிரம் நிரப்புவார். ஒவ்வொரு பகுதியை பார்த்து சொல்லுங்க, நிரப்புவார். ஒண்ணு இல்ல அப்படி சொல்லக்கூடாது. எங்க ஊழியர் வளர போகுது அப்படி சொல்லுவீங்களா? என் காது கேட்கணும். என்ன சொல்ற, நீங்க சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். முன்னாடி வந்த ஜனங்களை விட 1000 மடங்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். அற்புதங்கள் அடையாளங்கள் அறைய செய்ய போறார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் தேவனையே சார்ந்திருக்க போறேன். ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர இடம் கொள்ளாம கொண்டு வர போகிறார். அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். ஆமென். நீங்க அப்படி சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு இந்த பாருங்க, இந்த மனுஷன் தேவனையே சார்ந்திருந்தாரு. எப்படி கொள்ள அடிச்சாரா? அவர் கொள்ள அடிக்கல, எதிரிகளுடைய கொள்ளைகள், அப்படிதானே? அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. எல்லாரும் பக்கத்துல சொல்லுங்க, மிகுதியாய் அகப்பட்டது. ஏன் சத்தமே இல்ல? மிகுதியாய் அகப்பட்டது. தானே கிடைக்கும், அது அகப்படும். சொல்லுங்க, அகப்படும். அது ஆட்டோமேட்டிக்கா, அதுக்கு ஒரு வேலை இருக்கு. அது வரைக்கும் நீ காத்துது, பொறுமையாயுது. அல்லேலூயா. என்ன சொல்லிட்டு இருக்கணும்? உங்களே சார்ந்து இருக்கிறேன், அவர் பெரிய காரியம் செய்வார். உங்களுக்கு லேசான காரியம் சொல்லுவீங்களா? உங்களுக்கு லேசான காரியம், உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு லேசான காரியம். எனக்கு அற்புதம் செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. விசுவாசத்தை பேசிட்டே இருங்க, இந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் மாற்றங்களை கொண்டு வரும், கிராமத்துல மாற்றத்தை கொண்டு வரும். கிராமத்தை கர்த்தர் திருப்பி விடுவார், ஜனத்தை தேவன் திருப்பி விடுவார். தேசம் எல்லாம் வந்து உங்க கையில அகப்பட போகுது. நம்பிக்கையோடு பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க கையில அகப்படும். எப்படி அகப்படும்? கொள்ளை மிகுதியாய் அகப்படும். சொல்லுங்க, நிறைய. மிகுதினா எவ்வளவு? நிறைய, இடம் கொள்ளாத அளவுக்கு. ராமன் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, அது இடம் இல்லாம போற அளவுக்குன்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. வாசிக்க பாப்போம் அடுத்த வசனம். மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு. அப்படின்னா இடம் இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, இடம் இல்லாம தானே இடிச்சாங்க. இடித்து திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரளாய் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, திரளாய். ஆமென். திரளாய், மிகுதியாய், திரளாய். இப்படி சொல்லணும். திரளாய் எனக்கு தரப்போகிறார், வாலிபர்களுக்கு தரப்போகிறார். சொல்லிட்டே இருக்க, மாற்றம் வரும். சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் கொண்டு வருவார் பாருங்க. கூட்டமா வருவாங்க, குடும்பமா வருவாங்க. ஆமென். திரளாய் கர்த்தர் கொண்டு வருவார், கையில கர்த்தர் தருவார், அகப்படப்படுவார். ஆண்டவரை மட்டும் சார்ந்துருங்க. அப்ப இந்த மனுஷன் ஆண்டவரே சார்ந்து. இப்ப 16ஆம் அதிகாரத்துல போகும்போது யாராவது, நான் ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறேன், கவனிங்க. 16ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது சந்தோஷமா இருப்பீங்களா? 5 நிமிஷம் தான். 16ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது ஆசாவுக்கு விரோதமா பாசா வாரான். பாசா யாரு? ஆசா யூதாவின் ராஜா, பாசா இஸ்ரவேலின் ராஜா. பாசா இவனுக்கு விரோதமா வாரான். வரும்போது இவன் என்ன பண்ணணும்? அன்னைக்கு தேவனை தானே சார்ந்திருந்த, அதே மாதிரி தேவனை தானே சார்ந்திருக்கணும். இன்னைக்கு இவன் என்ன பண்றான் தெரியுமா? சீரியாவின் ராஜா இடத்துல போறான். பெரதாத்திட்ட போய், ஐயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. வாசிங்க, புரிந்து கொள்ளுங்க. அதான், இல்லைன்னா வீட்டுல போய் கூட நீங்க படிச்சா போதும். பாத்தீங்களா? 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? சீரியனை சார்ந்து கொள்ளலாம். இப்பதான் ஆண்டவர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்க, அப்படிதானே? 7ஆம் வசனம். அக்காலத்திலே ஞானதிஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி,
நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியரை சார்ந்து கொண்டது என்ன? அப்ப ஆண்டவருக்கு வந்து நான் ஒண்ணு கேட்கிறேன், வேற யாரையாவது சார்ந்து கொண்டா ஆண்டவருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கல போல இருக்கு, நான் பேசுற தமிழ் விளங்கலையோ? ஆண்டவரை தவிர வேற யாரையாவது சார்ந்து கொண்டா பிடிக்காது ஆண்டவர். பணத்தை நம்புறது, பணத்தை சார்ந்து கொள்வது தேவனுக்கு பிடிக்காது. இந்த உலகத்தை சார்ந்து கொள்வது தேவனுக்கு பிடிக்காது. யாரையாவது ஒருத்தரை சார்ந்து கொள்வது தேவனுக்கு பிடிக்காது. கர்த்தரையே சார்ந்து சொல்லுங்க, சொல்லுங்க, கர்த்தரையே. இது இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதிகளிலும் கர்த்தரை இப்போ முதல்ல கர்த்தரை சார்ந்திருந்தான். உங்களுக்கு லேசான காரியம் சொன்னான். பறவை என்ன பண்ணா? சீரியர்களை சார்ந்து கொண்டான். அப்படிதானே? இப்போ கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடு. ஆண்டவர் என்ன விரும்புறாரு? என்ன தேடுப்பா, என்ன தேடு, என்ன சார்ந்து கொள், நான் உனக்கு உதவி செய்யணும். ஆமென். இந்த நேரத்திலையும் அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். அது வேதம் சொல்லுது, அவன் மரித்தான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது என்ன புரிந்து கொள்ளணும்னா, வியாதியில கூட கர்த்தரை தான் சார்ந்து கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் அப்படிதானே இருக்கு. தெளிவா புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன புரிஞ்சுது? தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினார். அப்போ அங்க பைபிள் சொல்லுது, நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளணும்ப்பா. வியாதியிலும் நீ கர்த்தரை தான் சார்ந்து கொள்ளணும். ஆமென். ஒரு நாள் சொன்னா லேசான காரியம், உண்மை சார்ந்து வந்திருக்கிறோம், உண்மைதான் நம்பி வந்திருக்கிறோம், நீங்க இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஆண்டவரை மறந்துட்டான். வியாதி வந்த போது ஆண்டவர் தேடி இருந்தா அவருக்கு சுகம் கிடைச்சிருக்கும். கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்திருப்பார். ஆண்டவர் அற்புதமானவர். ஆண்டவர் எப்போதுமே சவுல் தேவனை விட்டு போனதுதான் தேவனுக்கு கோபம். தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதான் தேவனுக்கு கோபம். தேவனை சார்ந்து கொள்ளாம எப்ப மனுஷன் போறானோ அதுதான் தேவன் வெறுக்கிறார், வேதனைப்படுகிறார். ஆமென். அப்ப நம்ம அவரை சார்ந்து கொள்வோம்னா நமக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஒரு நாளும் அவரை விட்டு விலகிறாதுங்க. ஆமென். அவரை விட்டு ஒரு நாளும் வேற எங்கேயும் நம்பிக்கை வச்சிடாதுங்க. கர்த்தர் ஒரு சில நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். சில அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அவன் தேவனே சார்ந்தா, ஆனா கொஞ்சம் மாறிட்டான். நம்ம ஒரு நாளும் மாறக்கூடாது. என்ன சூழ்நிலை ஒண்ணுமே இல்லாம இருக்கட்டும், கர்த்தரை பிடிச்சு. அல்லேலூயா. நிறைய சாட்சி சொல்ல முடியும். அப்படி அவரை பற்றி கொடுக்கும் போது நாம எங்க இருந்து தேவன் நமக்கு செய்யணுமோ எல்லாம் வரும். நம்மளை தேடி யார் நம்மளை தேடி வரணுமோ நம்மளை தேடி வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த ஆத்மா வருமோ அந்த ஆத்மா நம்மளை தேடி வரும். எந்த உதவி வேணுமோ அந்த உதவி நம்மளை தேடி வரும். கர்த்தர் அனுப்புவார். எலியா இருக்கிறது எங்க தெரியுமா? எலியா எங்க இருக்காரு? ஆற்றங்கரையில. காக்கா எங்க போகுது? ஆற்றங்கரைக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எலியா எங்க இருந்தாரோ அங்கே. எல்லாரும் சொல்லுங்க, எலியா எங்க இருந்தாரோ அங்கே. உன்னை தேடி வர வேண்டியது அங்க வரும். ஆமென். தூதன் எலியா எங்க இருந்தாரோ அங்கே போனான். அவன் போய் தட்டி எழுப்புகிறான். ஆமென். சாப்பிடு, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் உன்னை அனுப்புவார். கர்த்தர் உனக்கு அனுப்புவார். தூதனை அனுப்புவார், காக்காவை அனுப்புவார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அனுப்புவார். அவரை விட்டுட்டு வேற எங்கேயும் நம்பிடாத, எதையுமே நம்பிடாத, எந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துடாத. சூழ்நிலைமைகள் இப்படி அலைய மாறி அடிக்கும் போது சொல்லணும், நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். இந்த போராட்டங்கள் எனக்கு நன்மையாய் முடியும், இந்த நெருக்கங்கள் எனக்கு நன்மையாய் முடியும், இந்த உபத்திரவம் எனக்கு ஆசீர்வாதமாய் முடியும். கண்களை மூடுவோமா? எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போறீங்க. ஒரு எல்லாரும் முழங்கால் போடுங்க. பெரிய காரியம் செய்ய போறீங்கப்பா. உங்களுக்கு லேசான காரியம், உங்களுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. உங்களுக்கு லேசான காரியம், உங்களுக்கு எல்லாம் லேசான காரியம். எத்தனை போராட்டம் வந்தாலும் உங்களை தான் நம்புவேன், உங்களை தான் சார்ந்திருப்பேன். நீங்க என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண போறீங்க. பலவீனங்கள், போராட்டங்கள், கஷ்டங்களை உடைக்க ஒரு வல்லமை தேவன் நம்ம அனுப்ப போகிறார். ஒரு தேவ அபிஷேகம் நம்ம இறங்க போகிறது. எல்லாரும் தேவ வல்லமையில நிரம்பி, எல்லாரும் தேவ அபிஷேகத்தில் நிரம்பி, தேவ கிருபையில உடபானமா தீப
ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும். இந்த நாளில் தேவனுடைய வல்லமை பிள்ளைகள் அப்படியே சார்ந்து பழக ஒரு விசேஷ அபிஷேகத்தை பிள்ளைகள் அனுப்புங்கப்பா. தடைகளை உண்டாக்குற பல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அந்த வல்லமைகளை கடிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஜனத்தின் மேல் இறங்கட்டும், மூடட்டும். எல்லாரும் ஆவியில நிரம்பி, எல்லாரும் ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உலாலா ராகா பௌடா ரீதா லபோ சத்துரா பாலாபா ரீபா லபா லபோடா. ஹalleluya. வல்லவரே ஈகாதாலா ரபா துரலபா ரபா. கையை தட்டி நல்ல துதிங்க. எல்லாரும் கை தட்டி துதிங்க. ஒரு வரமா கை தட்டி துதிங்க. கரங்களை தட்டுங்க சேர்ந்து. தடைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், ஜெயம் உண்டாகட்டும். ஓ ஹalleluya. மிகுதியாய் அகப்படப்படுவார், மிகுதியாய் அகப்படப்படுவார், மிகுதியாய் நன்மைகள் உண்டாகும், மிகுதியான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கர்த்தர் களஞ்சியத்தை நிரப்புவார். ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் செய்வார். மகிமை 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 மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சமூகத்திலே கடந்து வந்து ஆராதிக்க தந்த நல்ல நேரத்துக்காக வந்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி. ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். அந்த நம்பிக்கையோடு பிள்ளைகள் கடந்து செல்ல வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அருமையான ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஊழியத்தை செய்கிற அம்மா அந்த ஆண்டவரே மகிமையுடைய கிருபை இன்னும் சுகமேலங்களை கொடுத்து தரிசனத்தோடு ஊழியர்களை செய்து ஆத்மகளை ஆதாயம் பண்ணி பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் அகப்படப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இணைந்து பாடுபடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தின் எல்லைகள் இன்னும் வளரட்டும், செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இது வளர்ந்து பெருகி ஒரு கூட்ட ஜனங்கள் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகப்படத்தக்கதாக இந்த ஊழியத்தின் மூலமாய் மகிமையான காரியங்களை கற்றுச் செய்யுங்க. தாழ்த்தியுடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். தொடர்ந்து நடத்துக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களை பரவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.